வணக்கம். நான் உங்கள் மோகனா. 4/9/2025 வியாழக்கிழமை மாலை மலர் செய்திகள். ஆரோக்கியம் தரும் உணவுகள் 25. ஊட்டம் தரும் அவல் உணவுகள். இன்றளவும் அவல். அவல்னா அவல் இல்லைங்க, அவல் சாப்பிட்ற அவல். இந்த அவல் தாங்க சாப்பிட்றாங்கள, இந்த அவல் நம்மிடையே புழக்கத்தில் இருப்பது சற்றே ஆறுதல் அளிப்பதாகும். உலகம் முழுவதும் வணிகமயமான மாற்றத்திற்கு உள்ளாகி வருகிறது. அதனால் நம்முடைய உயிரும் உடலும் இயற்கை அறத்திற்கு எதிரான திசையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இது மனித குலத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான புவி கோலத்திற்கும் எதிரானதாகும். அதன் விளைவாக தான் இன்று அதீத மழை பொழிவும் அதீத வெப்பச் சூழலும் நிலவி கொண்டுள்ளது. பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆண்டிற்கு 9 மாதங்கள் பனி பொழிவும் குளிர்வும் நிலவும் ஐரோப்பிய நாடுகளில் 3 மாதங்கள் மட்டுமே வெயில் வெட்கப்பட்டு தலைகாட்டும் அந்நாடுகளில் மக்கள் வெயிலின் வருகையை திருவிழாவாக கொண்டாடி வந்தனர். ஆனால் சமீப ஆண்டுகளில் வெப்பமண்டல நாடுகளைப் போல 40 டிகிரி வெயில் சுட்டெரித்து கொண்டுள்ளது. மென்மையான வெள்ள தோலினை கொண்ட ஐரோப்பியர் தோல் சார்ந்த நோய்கள் முதல் வெப்ப விளைவால் ஏற்படும் புற்றுநோய்கள் வரை பலவிதமான தொல்லைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். மருத்துவத்துறை மட்டும் பல்கி பெருகி வளர்ச்சி கண்டு வருகிறது. இதனை முன்னேற்றம் என்று பலரும் வியந்தோதிக் கொண்டுள்ளனர். இயற்கைக்கு இடையூறு செய்யாத வளர்ச்சி மட்டுமே மனித குலத்திற்கும் பிற உயிரினங்களுக்கும் இப்புவி கோலத்திற்கும் நன்மை தரக்கூடியது என்பதே வெறும் தகவல். அறிவை நம்பிக்கொண்டிருப்போர் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. மேற்குலகினர் நம்மை காட்டிலும் சுற்றுச்சூழல் குறித்த அக்கறையில் தீவிரம் காட்டி வருவதால் இது ஏதோ மேட்டுக்குடியினருக்கென்று பலரும் புரிந்து வைத்துள்ளனர். கீழே நாடுகளான இந்தியா, சீனா, ஜப்பான், கொரியா போன்றவை நீண்டகால கலாச்சார மரபு கொண்டவை. நம்முடைய மரபுகள் அனைத்தும் புனிதமானவை. அவற்றில் சமூக நலன் சார்ந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியமே. ஆனால் அம்மாற்றங்கள் இயற்கைக்கு தீங்கு செய்யாததாக இருந்ததாக வேண்டும். பாரம்பரியமான உணவுகள் கலாச்சார பண்புகளை பின்பற்றுவதில் கீழே நாடுகளே முன்னணியில் உள்ளன. மேற்கு நாடுகளுக்கு அக்கலாச்சார பின்னணி இல்லாததற்கு அவர்களது நிலவியலும் சூழலுமே காரணமாகும். வளர்ந்த மேற்கத்திய நாடுகளின் உணவு பழக்கம் நிறைய மாறி வந்துள்ள போதிலும் ஒவ்வொரு வேளை உணவில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். போக உலகில் உள்ள அனைத்து வகையான நல்ல உணவு முறைகளையும் தயக்கம் இல்லை. ஆனால் இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளில் உடலுக்கும் உயிருக்கும் தீமை செய்யும் உணவு முறையே மிக வேகமாக பரவி வருகிறது. இதனால் நோய்களும் மிக வேகமாக பரவலடைந்து வருகின்றன. ஒரு நோய்க்கு மருத்துவம் பார்த்தால் நாம் அதிலிருந்து மீள முடிவதில்லை. மட்டுமல்ல, கூடுதலாக இன்னொரு நோயும் கூடவே நிழல் போல தொற்றிக்கொண்டு வருகிறது. இந்த சூழலை மிக வேகமாக புரிந்து கொண்ட நம் மக்கள் நோயற்ற வாழ்வியலை நோக்கி மிக வேகமாக தம் கவனத்தை குவிக்க தொடங்கி உள்ளனர். அதில் ஒரு பகுதி தான் நம்முடைய மரபுசார் உணவு வகைகளும். சற்றென்று இந்த புத்தாண்டுகளில் செக்கில் ஆட்டிய எண்ணெயும் சிறு தானியங்களும் நாட்டு சர்க்கரையும் பரவலான பழக்கத்திற்கு வந்துவிட்டன. இதோ வேகத்தில் அவல் பயன்பாடு நம்முடைய அதிகரிக்க வேண்டும் என்பது நம்முடைய பெரு விருப்பம் ஆகும். ஏனென்றால் இன்றைய அவசர உலகின் போக்கிற்கு ஈடு தரக்கூடிய பாரம்பரிய உணவு அவல் போக அவல் மிகுந்த சத்தானதும் கூட. முன்னரே சொன்னது போல சிதைக்கப்படாமல் அது பயன்பாட்டிற்கு வந்து விடுகிறது. எனவே அவல் சாப்பிட்டால் உடல் ஆற்றலுடன் திகழ்வதை நம்மால் உடனடியாக உணர முடியும். நாம் ஓரிடத்தில் வேலை செய்கிறோம், அங்கே கிடைக்கும் உணவு நம் உடலுக்கு பொருத்தமானதாக இல்லை, அல்லது அங்கே அளிக்கப்படும் உணவு இடைவேளை பொழுதில் நமக்கு உண்பதற்கு ஏற்ற பசி உணர்வு இல்லை என்று வைத்துக்கொள்வோம். உணவு டப்பாவில் நாம் 2 பிடி அளவு அவலை கொண்டு போனாலும் போதும். அதாவது உணவுக்கு பதில் 2 கப்பு அவலை எடுத்துன்னு கூட போங்க எங்கே போனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிடியளவு அவலை கொண்டு போனால் போதும். அதில் முழுகும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துவிட்டு அதில் உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், நீர் வற்றிய தேங்காய், முந்திரி அல்லது ஏதேனும் பயிர் வகைகளை பொடியாக வெட்டி அவல் ஊரலில் வைத்து ஒரு தேக்கரண்டியில் அள்ளி நிதானமாக மென்று உண்ணலாம். அது முழுமையான சத்தானதாக உணவு. இவையெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் வெறும் அவலையே கூட ஊற வைத்து உண்டாலும் போதுமானதுதான். இதுவே நீங்கள் காரசாரமாக உண்ண விரும்பினால் அரை பெரிய வெங்காயம், அரை தக்காளி, ஒரு வெண்டைக்காய் அல்லது ஏதேனும் ஒரு காய் போன்றவற்றை பொடியாக அரிந்து சிறிய டப்பாவில் போட்டு ஒரு எலுமிச்சம்பழ பழத்தை பிழிந்து விட்டு கொள்ள வேண்டியது. அதோடு இடித்த சீரகம், மிளகுத்தூளினை 3 சிட்டிகையும் உப்பு 3 சிட்டிகையும் தூவி கொள்ள வேண்டியது. இதனை சாப்பிடும் நேரத்தில் ஊற வைத்த அவளுடன் போட்டு கரண்டியால் கிளறிவிட்டு அப்படியே சாப்பிடலாம். ஃபுல் மில்ஸ் சாப்பிட்ட நிறைவு கிடைப்பது மட்டுமல்லாமல் அளப்பரிய ஆற்றலும் கிடைக்கும். குறிப்பாக முட்டியில் பாதங்களில் நீர் கோர்த்து நடக்க சிரமப்படுவோருக்கு, மாதாந்திர உதிரப்போக்கு காலத்தில் இடுப்பு வலி, தொடை வலி, தொண்டை வலி ஆகியவற்றால் அவதிப்படும் பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான மதிய உணவாக இருக்கும். வயிற்றில் நல்ல பசி இருக்கும், ஆனால் சாப்பிட 2 வாய் உணவு உள்ளே போகாது. வயிறு உப்பி கொண்டு தொண்டையில் உணவு இறங்காது. அப்படியானால் வயிற்றில் அமிலத்தன்மும் உடலில் வாய் குறுகளும் மிகுந்திருக்கிறது என்று பொருள். இந்த பிரச்சனை உடையவர்கள் மேற்சொன்ன அவல் உணவு உண்டால் வயிறு நன்றி சொல்லி ஏற்கும். இந்த மிகுந்த மருந்து எடுத்தும் தீராமல் தொடரும் மேற்படி தொல்லைகளுக்கு வந்த திசை தெரியாமல் மறைந்துவிடும். தற்காலத்தில் நாம் உண்ணும் உணவில் நீர்த்தன்மையும் மாவு தன்மையும் அதிகம், இனிப்பும் அதிகமாக சேர்த்து கொள்கிறோம். இவற்றுக்கு எதிரான பண்பு உடையது அவல் ஆகையால் உடலில் நிகழும் எதிர் விளைவுகள் அனைத்தையும் நீர் செய்ய திறன் அவளுக்கு உண்டு. செரிமான பாதையும் முறைப்படுத்தும் அவல். பின்னிரவில் சுமார் 10 மணிக்கு சாப்பிடும் பழக்கம் அதிகரித்து விட்டது. இன்று இது பலவிதமான உடல் உபாதைகளுக்கு காரணியாகும். முதுகு தண்டுவலி தொடங்கி பலவிதமான உடல் உபாதைகளுக்கு காரணமாக இருக்கிறது. மேற்படி பழக்கம் பின்னறிவில் தான் சாப்பிட வாய்க்கிறது. ஏனென்றால் வழக்கமான காரச்சார உணவுகளை தவிர்த்துவிட்டு ஊற வைத்த அவளுடன் வாழைப்பழம் அல்லது சாத்தியமான பழம் ஏதேனும் ஒன்றை பிசைந்து சாப்பிட்டால் அளவும் அதிகம் கொள்ளாது, பசி அடங்கி உணர்வு ஏற்படும். அதே நேரத்தில் காலையில் மலச்சிக்கல் ஏதுமின்றி கழிவு அகலும். அனைத்திற்கும் மேலாக காலையில் படுக்கையை விட்டு கலகலப்பாக எழுந்திருக்க முடியும். இன்று நாம் உண்ணும் உணவுகள் பகலும் அடிப்படையில் சத்தும் சாரமும் ஆற்றவையாக இருக்கின்றன. அதுபோக சமைக்கும் முறையும் உடலுக்கு ஏற்ற வகையாக இல்லை. அத்துடன் புது புது உணவு வகைகளும் சந்தைக்கு வந்து மக்களுக்கு கவர்ச்சி காட்டி கொண்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் நாம் அவ்வப்போது சத்துகள் சிதைக்கப்படாத அவல் உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது நமது உடலை நோயின்றி தற்காத்து கொள்ள உதவும். நோயிலிருந்து நம்மை தற்காப்பது தடுப்பூசிகளோ முன்னெச்சரிக்கை மருந்துகளோ அல்ல, தேர்ந்த உணவு பழக்கமும் சிறந்த வாழ்வியல் முறைகளுமே ஆகும். அந்த வகையில் உடலுக்கு ஊக்கம் தரும் எளிய உணவு வகைகள் குறித்து தொடர்ந்து பார்ப்போம். இதை பாருங்க, இது அவள் சொன்னவர் போப் இவர்தான். ஃபோன் நம்பர் 9629345938 இவர் ஃபோன் நம்பருங்க. இத்துடன் இந்த ஊட்டம் தரும் அவல் உணவுகள், ஆரோக்கியம் தரும் உணவுகள் 25 முடிவடைந்தது. மேலும் வேறொரு செய்தியை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.